இந்த உலகத்துக்கு நீ யாருன்னு இன்னொரு தடவை இந்த கேபிள் டிவிக்கார மணி என்ன வீடு தெரியுமா? இது மணி என்னன்னா நான் 5 வருஷமா இங்கதான் இருக்கேன். அப்படி யாரும் இல்லையே. நாயர் ஒருத்தர் டீ கடை வச்சிருந்தாரு, எங்க இருக்கு தெரியுமா? இங்க ஒரு டீ கடை வச்சு எல்லாம் இடிச்சு கடையா கட்டிட்டாங்க. அப்பி எல்லாரும் எங்கடா? இந்த தெருப்புற நமக்கு தெரிஞ்சவங்களா இருந்தாங்களேடா, யாருமே இங்க இல்லையடா. ஆம்புலன்ஸ் இப்ப எனக்கு எல்லா சவுண்டும் ஒரே மாதிரி தான்டா கேக்குது. விஜய் வகை தொகையாக போய் பாஜகவிடம் மாட்டிக்கொண்டார், சிக்கிக் கொண்டார். அதான் உண்மை. வெரி குட், நீ பாஸ் பண்ணிட்ட. இனி ஹையில் செருப்புல இருந்து 50 ரூபா செருப்பு வரைக்கும் எந்த செருப்புல அடிச்சாலும் உனக்கு கூச்சமோ வெக்கமோ இருக்காது. விஜய் தரப்பு சிபிஐ விசாரணை கேட்கவில்லை. நல்லா விளங்கணும், விஜய் தரப்பு சிபிஐ விசாரணை கேட்கல. அப்ப பாஜக, அதிமுக இந்த இருவரும் தான் சிபிஐ விசாரணை கேட்டிருக்கிறார்கள். விஜய் கேட்டாரா? கேட்கல. இப்ப சிபிஐக்கு நீதிமன்றம் கொடுத்துருச்சு. மனுவை விசாரித்த நீதிமன்றம் சிபிஐக்கு இதை கொடுத்துருச்சு. நாட்டாம தள்ளி விட்டல. நிச்சயமா நாட்டாம உயிரோட திரும்ப போறலடா. காட்டுவாசி எல்லாம் சேர்ந்து நம்ம நாட்டாம பிதிக்கி எடுக்க போறாங்கடா, பிதிக்கி எடுக்க போறாங்க. கரூர் விவகாரத்துல சிபிஐ விசாரணை சிபிஐ விசாரணைங்கிறது நாங்க எப்பவுமே அதை ஏற்கிறது இல்ல. டேய், உன் நசிங்கி போன வாயை வச்சு நீ தான நல்ல வார்த்தை சொல்லியிருக்க. ஏன்னா அது ஒரு மாநில உரிமைக்கு, மாநில தன்னாட்சிக்கு எதிரானது, ஒரு அவமதிப்பா நான் பார்ப்பேன் எப்பவுமே. அவங்க ஸ்டோரி தான்டா லைக் பண்றா. ஒன்னே இல்ல, தெரிஞ்சுக்க புரிஞ்சுக்க, கரெக்டா இருந்தா புரட்டா கரெக்டா. நீங்களாம் எங்கடா இருக்கீங்க? ஐடி மூலம் கடல் புறவ மாதிரி எனக்கு 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 என்ன வந்தா. அண்மை செய்தியை பார்க்கிறோம். தாவேக தலைவர் விஜயுடன் டெல்லியைச் சேர்ந்த பாஜக மூத்த தலைவர் ஒருவர் பேச்சுவார்த்தை நடத்துவதாக தகவல் வெளியாக இருக்கிறது. இத புடிங்க ஐயா, நீங்க கலட்டி அடிக்கிறதுக்கு பதிலா நானே எடுத்து கொடுக்கிறேன். இதால என்ன அடிங்க ஐயா. பிஜேபியை எதிர்த்தா தமிழ்நாட்டுல ஜெயிக்கலான்னு ஒரு பண்ணி சொல்லுச்சுன்னு அந்த பண்ணியை நம்பி உங்களை நான் கண்டபடி பேசிட்டேன் ஐயா. பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களே, 3வது முறையா ஒன்றியத்தோட ஆட்சி அதிகாரத்தை நீங்க தானே கையில வச்சிருக்கீங்க. இல்ல, நாங்க தெரியாம தான் கேக்குறோம். நீங்க ஆட்சிக்கு வந்தது ஒட்டுமொத்த மக்களுக்கும் நல்லது செய்யவா, இல்ல நம்மளுடைய இந்த இஸ்லாமிய நண்பர்களுக்கும் இஸ்லாமிய தோழர்களுக்கும் எதிராக சதி செய்யவா? உங்க எண்ணம் எல்லாம் ஒரு நாளும் ஈடேறாது. ஐயா, அன்னைக்கு பேசுறது நான் இல்லையா, வேற எவனோ ஒரு அறிவு கட்ட கம்முனாட்டி அப்படி பேசிட்டு போயிட்டாங்க. கரூர் சம்பவத்துக்கு என்ன அரெஸ்ட் பண்ண போறாங்கன்னு தெரிஞ்ச உடனே மறுபடியும் அது இங்கேயே வந்துருச்சுங்க ஐயா. ஐயா, டேன்னு கூப்பிடுங்க ஐயா. 10,000 தடவை டேன்னு கூப்பிடுங்க ஐயா. டேன்னு கூப்பிடுங்க ஐயா. ஐயா, கோடி பையில சட்டை தச்சு கொடுங்க. வேணாம் ஐயா, தார்பாயில் தச்சு கொடுங்க. நான் ஒண்ணு வீட்டுல இருப்பேன், இல்ல நான் ஆபீஸ்ல இருப்பேன். என்ன வேணாலும் செய்யுங்க. ஐயா பேசுங்க ஐயா. அம்மா பேசுங்கம்மா. 10 நிமிஷம் வாயை கொடுத்து பிஜேபிக்கு அடிமையா போயிட்டேன். நான் ஏற்கனவே சொன்னது தான் நான் திரும்பவும் சொல்றேன். நம்மளுடைய இந்த தமிழக வெற்றி கழகம் ஏதோ அரசியல் ஆதாயத்துக்காக தொடங்கப்பட்ட கட்சியெல்லாம் கிடையாதுங்க. நம்மளுடைய 5 கொள்கை தலைவர்களோட வழிகாட்டுதல்களோடு தொடங்கப்பட்ட கட்சி. நம்ம ஸ்டாண்ட்ல நாம எப்பவுமே ஸ்ட்ராங்கா தாங்க இருக்கிறோம். அதுல எந்த மாற்றத்துக்கோ எந்த சமரசத்துக்கோ துளி கூட இடமில்லை. நம்மளுடைய ஒரே கொள்கை எதிரி பாஜக தான். நாங்க பார்க்காத ஜாதியா கண்ணு கீழே கருப்பா இருக்கு பாரு. வாப்பா குமார், என்ன இந்த பக்கம் திண்டுக்கல் மதுரை போயிட்டு வந்துட்டியா? நக்கல்யா அவனுக்கு. என் தம்பிக்கு இல்லையா? இப்ப தம்பி கேக்குறாரு. இதெல்லாம் முடிவு செய்ய வேண்டியது என் தம்பி தான். மேடம், இது ஆக்ஷன். மேடம், இவனை பத்தி இவன் பயங்கரமான ஆளு மேடம். அணிலே ஓரமா போய் விளையாடு அணிலே. ஒரு அணில் கூட கண்ணில் படவில்லை. எனக்கு சாதுவாவும் சாப்பிட்டாலும் பேச தெரியாது. சொல்லி பாப்பீங்க கேட்கணும். என் தம்பியும் ஐயா எடப்பாடியும் முழிச்சிட்டான். சும்மா பார்த்தேன், எவ்வளவு நேரம் நின்று பேசுவீங்கன்னு பாத்துக்கிறீங்க. மதிய சாப்பாடு வரைக்கும் பேசிட்டு இருப்பேன். இதுக்கே சனிக்கிழமை ஏன் சனிக்கிழமை வரைக்கும் மனப்பாடம் பண்ணணும். நடிச்சு பார்த்து வந்து பேசணும். A few moments later. கவுண்டம்பாளையத்திலே என் அன்பு தங்கை கலாநிதி ஜெகநாதன் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். இந்த நல்லூரிலே என் அன்பு தம்பி நேரு அவர்கள் போட்டியிடுகிறார்கள். நீ எல்லாம் ஒரு மனுஷன், இது உனக்கு கேவலமா இல்ல?
நான் அடைக்கலம் தேடி வரவில்லை, படைக்கலத்தோடு வரும். யாரும் வான்னு உன்னை கூப்பிடலையே. அத கேட்க நீ யாரா? தப்ப. நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் சமீப காலமாக தாவேகாவையும் அக்கட்சியின் தலைவர் விஜயையும் மிக கடுமையாக தாக்கி பேசி வருகிறார். நான் இங்க பாரு 2 பிஸ்கட் போட்டேன், அவ்வளவு நன்றியோட இருக்கு. மனுஷங்க அப்படி இருக்கீங்களா? ஏன்டா அப்படி இருக்கீங்க? ஏன்டா அப்படி இருக்கீங்க? தொடக்கத்தில் விஜயை ஆதரித்து பேசி வந்த சீமான், ஐயா அவன் விளையாட்டு பிள்ளைங்க, ஏதாவது இப்படித்தான் தமாஷா பேசிக்கிட்டு இருப்பான். எப்பொழுதில் இருந்து விமர்சிக்கிறார், எப்பொழுதில் இருந்து அந்த விமர்சனம் கூர்மையாக மாறியது என்பதை பற்றி விரிவாக பார்க்கலாம். எனக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் வருது, நீ போயிட்டு வா. திருச்சி என்றால் மலைக்கோட்டை. பைத்தியக்கார பையில யாரு அண்ணன் சீமான் அண்ணன், எங்க அண்ணன் நல்ல மனுஷன். ஒரு நேரம் என்ன பண்ணுவாருன்னா நல்லா பேசுவாரு, ஒரு நேரம் பேசுறது எனக்கு புரியவே மாட்டேது. அவனுக்கு தான் மண்டல் அடிபட்டு மர கணிச்சுன்னு தெரியும்ல. மருதமலை அத உறுதியா பேசுவாப்ல வரும்போது. சார் என்ன தேடுறீங்க? இல்ல இந்த காமெடி எங்க இருந்து வருதுன்னு தெரியும். நாம் தமிழர் கட்சி கடந்த 2010ஆம் ஆண்டு மே மாதம் 18ஆம் நாள் அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானால் தொடங்கப்பட்டது. கொஞ்சம் கையில காசு இருந்தா தனியா கட்சி ஆரம்பிப்பீங்க, கொஞ்ச நாள்ல அதை கலைச்சிருவீங்க, அப்புறம் எந்த கட்சிக்கிட்டா போறதுன்னு அலைவீங்க, எவரும் சேர்த்துக்கவும் மாட்டான் உங்களை. தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்திய தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சிகளில் நாதாகாவும் ஒன்று. எந்த பயனும் இல்ல. 2016 சட்டமன்ற தேர்தலில் 1.10% வாக்குகளை பெற்ற இக்கட்சி, நீ முதல்ல ஒரு கவுன்சிலர் டேடா பொட்ட. 2021 சட்டமன்ற தேர்தலில் கூட 6.72% வாக்கு பெற்றிருந்தது. ஆனால் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான களம் முற்றிலும் மாறுபட்டதாக உள்ளது. இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? கடந்த சில மாதங்களுக்கு முன்பு வரை கூட திமுகவை அதிகமாக விமர்சித்து வந்த சீமான், நீங்க அடிச்சு கிழிச்சலாம் எனக்கு தெரியும், இங்க எவனா இல்சா போய் மாட்டுவான், வழக்கம் போல அவனாவது செய்வான், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. தற்போது புதிதாக வந்த கட்சியான தாவேகா மீதும் அக்கட்சியின் தலைவர் விஜய் மீதும் மிக கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து வருகிறார். இங்க வேணும்னா இங்க ஒரு குத்து, அங்க வேணும்னா அங்க ஒரு குத்து, தேவைப்பட்டா இங்கே ஒரு குத்து குத்து, சென்டர்ல ஒரு குத்து குத்துதான். நான் ஒரு குத்து குத்துற மாதிரியா? அந்த குத்து. என்னடா உங்க கொள்கைன்னு கேட்டேன். என்னடா உங்க கொள்கை தெரிஞ்சு இப்ப நீ என்ன பண்ண போற? என்னடா உங்க கொள்கை அப்படின்னு கேட்டா, தளபதி தளபதி தளபதி. டைலாக் டெலிவரி மட்டும்தான், மாடுலேஷன் எல்லாம் கேட்கல. அப்படி கத்தாதியடா, அப்படி கத்தாதி. எனக்கு கேட்கும்போது தலைவிதி தலைவிதின்னு கேக்குது. இவருக்கு தலைவலிக்குது, அனாசின் மாத்திரை வாங்கி முழுங்க வேண்டியதானா டக்குன்னு. எங்க போனாலும் ஓ வீடியோ பார்த்து எங்களுக்கு தலைவலி, பயங்கரமா தலைவலி. அப்படி கத்தாத. கிண்டல் கேலியெல்லாம் எங்கிட்ட வச்சுக்கிட்ட பிச்சு புடுவோம் பிச்சு. ரொம்ப ஓரா போயிட்டு. 3வது இடத்திற்கு நாதாகா முன்னேறி வந்த நிலையில் தாவேகா அக்கட்சிக்கு போட்டியாக இருக்கக்கூடுமோ, ஒருவேளை இருக்குமோ இருக்குமோ ஒருவேளை இருக்குமோ இருக்குமோ ஒருவேளை இருக்குமோ என நினைத்து சீமான் இப்படி விமர்சிக்கிறாரா என்று அரசியல் நோக்கர்கள் கூறுகின்றனர். கடந்த 1 மாசமாவே இருக்குமோ இருக்குமோ 2 மாசமா தெரியுதாங்க. அப்ப எந்த சிம்டமுமே ஃபுல்லா இல்ல. அப்புறம் ஏன்டா பயந்து எல்லாரையும் பயமுறுத்தி இருக்குமோன்னு பயமா இருக்க. தொடக்கத்தில் விஜயின் அரசியல் வருகையை வரவேற்று பேசியவர்தான் சீமான். நடிகர் விஜய் அரசியலுக்கு வந்தால் வரவேற்பீர்களா? வரட்டுமே, விஜய் வரட்டுமே. ரஜினிகாந்த் ஆதரிக்கிறீங்களா? ரஜினிகாந்த் எனக்கு இல்ல, விஜய் என்னுடைய தம்பி. அவர் யாரையோ வந்து கட்சி ஆரம்பிச்சாங்க, அவர் வந்து கட்சி ஆரம்பிச்சா வரவேற்பு. விஜய் மீதான தன்னுடைய அரசியல் விமர்சனங்களை தொடங்கினார் சீமான். மானங்கட்ட தாய் 4 பேர் மூத்தத்தை வாங்கி மடக்கு மடக்குன்னு குடிக்க வேண்டியதானே? புலிகள் நுழைந்தவுடனே ஒரு அணில் கூட கண்ணில் படவில்லை. கலாய்க்கிறீங்களா? இப்ப பாருடா டிரான்ஸ்ஃபர்மேஷன். தாவேகாவின் முதல் மாநாட்டிற்கு பிறகு தாவேகா மீதான சீமானின் விமர்சனம் தொடர்கதையானது. என்ன பார்த்தா அவனுக்கு எரிச்சலா இருக்காடா? ஆமாங்கய்யா. ரொம்ப முடியலையோ? ஆமாங்கய்யா. ரொம்ப கோவம் வருதோடா? ஆமாங்க, நிறைய வருதுங்க. திருச்சியில இந்த போராடல அதுக்கு கேட்கறத 15 நிமிஷம் தான் கேட்டிருக்காப்ல. அரசு இன்னொரு 5 நிமிஷம் பேசிக்கன்னு கொடுத்துருக்குது.
மாட்டா வாய் பிரியா இருந்தா வாயில வந்தது எல்லாமே பேசுவ நீ தம்பி தம்பி என்று சொல்லி வந்த சீமான் உருக்க வந்த அடிபட்டுருவ என்ற அளவில் பேசினார். என்ன வன்மம் பத்திரமா மரத்துல ஏறி இருப்பா போப்பா கிளை ஏறி குச்சி கொண்டு போ போயிரு டிஸ்போஸ் திஸ் ஃபெல்லோ அணிலே ஓரமா போய் விளையாடு அணிலே ஊருக்க வராத அணிலே இவ்வளவு பேர் இங்க நிக்கிறோம்ல இங்க வந்து பேச சொல்லுங்க அடிச்சு ஓட விட்டுரும் அவனதான் தளபதி பிள்ளைங்க நிக்கிறோம் இங்க வந்து பேச சொல்லு அவனை சூற விட்டுரும் அவ்வளவுதான். இந்த இரண்டு கட்சியும் போதாதுன்னு இன்னொரு கட்சி. நீ ஏன் பொம்பளை மாதிரி அழுதுட்டு இருக்க? எல்லாருக்கும் தெரியும் 2 மாட்டை போட்டுட்டா ஆனா கூட்டம் சேர்ந்துட்டா தமிழ்நாட்டிலேயே பெரிய கட்சியா டைனோசரஸ் ஜலதோஷம் புடிச்ச மாதிரி ஒரு சத்தம். அப்படி ஒரு மக்களின் தலைவனாக இருக்க முடியும்? எப்படி இருக்க முடியும்? தளபதி என்பது வேறு, தலைவன் என்பது வேறு என்பதை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். உங்களுடைய தளபதி ஆட்டத்தெல்லாம் திரையில வச்சுக்கோங்க, அது தரையில என்றும் செல்லுபடி ஆகாது. தரையில என் பெரியப்பா சின்னமன் சீமான் அவர்கள் மட்டும்தான். பேசுற போது எல்லாருமே ஆங்கிலம் கலந்து பேசுவது எப்படி? என் தாயோடு பிரிதொரு ஆண்மகன் புணர்வதும் என் தாய்மொழியோடு பிரிதொரு மொழி கலப்பதும் ரெண்டும் ஒண்ணுதான். சோறு சொல்லாது, தண்ட சாதம்னு சொல்லு. தண்ட ரைஸ்ரா, தண்ட ரைஸ்ரா, தண்ட ரைஸ்ரா, தண்ட ரைஸ் அப்படி ஒண்ணு பேசி விட்டுருவோம். தண்ட ரைஸ். ஐ எம் வெரி ஹாப்பி, ஆல்வேஸ் ஐ எம் வெரி ஹாப்பி. நாங்க என்ன பொய் சொல்லிட்டே தினம் நினைக்கிறீங்களா? தம்பி ஒருத்தன் ஜெர்மன்ல ஹோட்டல்ல பேச்சு கேட்டு இருந்திருக்கான், சாப்பிட்டு இருந்திருக்கான். அங்க என் பேச்சு சத்தம் கேக்குது. யாருமே பாக்குறேன், யாருமே தமிழ் ஆளுக்கானா, ஆனா என் பேச்சு கேக்குதுன்னு பார்த்தா ஒரு ஜெர்மானியன் கட்டிட்டு இருக்கிறார். உங்களுக்கு எப்படிங்க தமிழ் தெரியும்னா, நான் ஒரு ஈழத்தமிழர் கடையில வேலை செஞ்சேன். அவங்க இவர் பேச்சை போட்டு 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 கேட்பாங்க. அதுல இவர் பேச்சுக்கு அடிமையாயிட்டே எனக்கு தமிழ் கொஞ்சம் புரியும். இவ்வளவு பேசுற ஒரு தலைவனை எப்படிங்க உங்க மக்கள் வெல்ல வைக்கல? நியாயமா பார்த்தா நான் வெரி க்ளோஸ் டு ட்ரம்ப் தான். நான் ரொம்ப க்ளோஸ் ட்ரம்போட தான் இருக்கேன். நீங்க அதை யாரும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. அப்புறம் புதின் 2 பேரும் தான் எனக்கு ரொம்ப நெருக்கம். திடீர்னு பாத்தீங்கன்னா சுத்தி என்னை ராணுவம் வளைச்சிருச்சு ராணுவம். பிரபு அப்படியே பதறிக்கான், என்னன்னு தெரியல எனக்கு. எங்க மூத்தோர் அப்படியே கட்ட பாதி அப்படியே நிக்கிறாரு. சரி சுத்தி நின்றுட்டு கட்டி பிடிச்ச அண்ணா ஒரு போட்டோனா, அண்ணா ஒரு செல்ஃபினா. காலையில நீங்க பிரிக்கிற பர்பஸில் இருந்து, குடிக்கிற தேநீர்ல இருந்து, படிக்கிற செய்தித்தாள் இருந்து நீங்க நல்லவர்கள் வழிகாட்டணும். பேரறிஞர் அண்ணா மேல நமக்கு பெருமதிப்பு உண்டு. ஏன்னா அவரை குறை சொல்ல முடியாது. அவர் கஷ்டப்பட்டு வந்து 49 ஆரம்பிச்சு 67 ஆட்சியை கைப்பற்றி அவர் ஆட்சியில குறை சொல்ற அளவுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் அவர் அரசியலுக்கு வந்த பிறகுதான் தமிழருடைய வரலாறு இலக்கியம் எல்லாம் அரசியல் மேடையில பேசப்பட்டது. அந்த பெருமை, அந்த நன்மை, அவர் மேல அந்த நன்மதிப்பு தமிழ் மக்களுக்கு என்றைக்கும் மாறாது. அது அண்ணாவை வச்சுட்டா அண்ணா யாருன்னு ஒரு 1/2 மணி நேரம் பேசணும்ல. என்ன நாங்க எப்பேற்பட்ட ஆளுடைய பிள்ளைங்க. இந்த பிச்சைக்கார பிள்ளை அண்ணா, இந்த பிச்சைக்கார பிள்ளை அண்ணா துறை, இந்த பிச்சைக்கார பிள்ளை அண்ணா துறை, கருணாநிதி, எம்ஜிஆர், ஜெயலலிதா பார்த்து வந்தவங்க. நான் என்னுடைய உச்சத்தை விட்டுவிட்டு, நான் அவ்வளவு வருமானத்தை விட்டுவிட்டு வானுவ வீட்டு வாசல எவன்டா நின்னா. இந்தியாவிலேயே அதிக சம்பளம் வாங்குற நடிகர் தமிழ்நாட்டில் அவர் தான் முதன்மையான நடிகர். உண்மையிலே பார்த்தா அவர் தான் இப்போதைக்கு சூப்பர் ஸ்டார். 180 கோடி அவருக்கு சம்பளம். 30 கோடி வரி போனாலும் 120 கோடி அவர் கையில் இருக்கு. அதை பொருட்படுத்தாம வர்றாருன்னா சரி, வரவேற்க வேண்டியதுதான். தமிழர்களுக்கு நிறைய கோடிக்கணக்கான பிரச்சனை இருக்கு. அதுல போராடுறதுக்கு நிறைய தலைமைகள், கட்சிகள் தேவைப்படுது. நான் அடைக்கலம் தேடி வரவில்லை, படைக்கலத்தோடு வரும். யாரும் வான்னு கூப்பிடலையே. நடிகர் விஜய் அரசியலுக்கு வந்தால் வரவேற்பீர்களா? வரட்டுமே, விஜய் வரட்டுமே. ரஜினிகாந்த் ஆதரிக்கிறீங்களா? ரஜினிகாந்த் எனக்கு சம்பந்தம் இல்ல. விஜய் என்னுடைய தம்பி. அவர் யாரையோ வந்து கட்சியா அவர் வந்து கட்சியா வரவேற்பு.